இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து ஏன் பெருசா பேசப்படுது அப்படின்னு கேட்டா முக்கிய பொருள் வந்து மெத்தனால். உதாரணத்துக்கு இந்த மெத்தனால் வந்து ஒரு கலக்காம வெறும் சாராயமா வித்துனா கண்டிப்பா யாருக்குமே தெரிஞ்சு இருக்காது. இத்தனை பேர் மரணம் அடைய வயசு தான் மெத்தனால்ன்றோம். அப்ப இது மெத்தனால் கலக்கலாம் இப்ப தெரிஞ்சு வழக்கமா அதே மாதிரி கல்வராயன் மலை அதே போல சாராயம் வித்துட்டே இருப்பாங்க. கலக்காம விற்கிற அது 20 வருஷமா அந்த உள்ளூர் மக்கள் போயிட்டு தராங்க இல்லையா நிகழ்ச்சிகள். அதை பார்த்தா ரொம்ப கண்ணீர் வரைக்குது. சில குழந்தைகள் வந்து பெற்றோரை இறந்துட்டு ஆணும் அப்பா அம்மா 2 பேரும் அந்த மெத்தனால் குடிச்சு இறந்துட்டாங்க. தெரியாம குடிச்சுட்டாங்க. இழப்பு தானே. இப்போ அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுவாங்க, 2-3 பேர் வந்து பெற்றோர் இறந்துட்டு இருக்காங்க. நீ 10 லட்சம் கொடுத்தா நிறைய பேர் சொல்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு யூஸ் ஆகும். பட் மற்றவங்களாம் வந்து கொடுக்கணுமா எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் கொடுக்கறது வந்து ஒரு நிவாரணம் தான். நீ நம்ம சொல்றோம் நம்ம வரி போனோம் கொடுத்துட்டாங்கன்னா, ஆனா அவங்க அந்த உயிர் போயிடுச்சு இல்லை. நீ என்ன பண்ணலாம், இப்போ அந்த 10 லட்சம் கொடுத்தா உயிர் வராது. ஒரு நிதி உதவி மாதிரி தான். அப்போ மக்கள் நம்ம தான் சித்திக்கணும். இப்போ குடிச்சு சத்தங்க யாரோ ஒரு அனில் அம்பானியோ முகேஷ் அம்பானியோ யாரும் கிடையாது, இல்லை டாடா பில்லே கிடையாது. படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் தான் குடிச்சு சாராங்க. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில வந்து தெரிஞ்ச அரசியல் வந்து இருக்கு. வந்து குடிச்சிட்டு அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்த போது தான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டினா இல்லை. தமிழக வார்த்தை ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா ரொம்ப நடுவில் அது அதிமுக கட்டம் திமுக இவங்களுக்கு ரீசெண்டாக வந்து 2023 மரக்காணம் சைடு இருந்த ஒரு மரக்காணத்தில் வந்து இதுமாதிரி கள்ளக்குறிச்சி கிட்ட 20 பேர் மேற்பட்டு வந்து இறந்து போயிட்டாங்க. அப்பவுமே வந்து இப்போ இருக்கிற ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னா, முதல்ல ஐயா இருக்கணும்னா இரும்பு காரம் கொண்டு முடுக்குவார் சொல்லிட்டாங்க. அதான் வந்து இப்போ பேசிட்டாங்க. இது மேபி வந்து இப்போ அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணிருக்கலாம். இதுவுமே ஒரு தவறு தான். நம்மமே ஒரு பொதுவாக தான் பேசுகிறோம். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு அவருக்கு தெரியும் இந்த அதிர்ச்சி நடவடிக்கைலாம் வந்து 3 மாதம் கழிச்சு மறுபடியும் அந்த கலாச்சாரம் வந்து குழக்கமாக இருக்கா அப்படின்னா. சரி, இந்த கலாச்சாரம் வந்து ஏன் குடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் 2 விஷயம். ஒன்று வந்து அவங்க அதை பற்றி அந்த விழிப்பு இருக்காது. இனியும் தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து விலை வந்து கம்மியாக கிடைக்குது, விலை வந்து ரொம்ப குறைவாக கிடைக்குது. எனக்கு வந்து இந்த வந்து மூட்டை தூக்குறோம், இது மாதிரி ரொம்ப வந்து மார்க்கெட்டில் வந்து கூலி தொழில் வேலை செய்கிறோம், நைட்டில் தூங்கும்போது வந்து தூக்கத்தை குடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே குடிக்க நிறைய பேர் வந்து ப்ரெஷராக இருக்காங்க. எல்லாமே குடிக்க வந்தாங்க. இப்போ நாடே குடிக்கணும் ஆகிடும். ஸோ அது தவறு. உடல் உறுப்பாக குடிக்கிறேன்னா கொஞ்சமாக வந்து தவறு தான். அதுவுமே வந்து கவர்மெண்ட்டே விற்கிது. அப்படியே நீங்கள் காய்ச்சி குடிங்க எனக்கு தெரியல. எனக்கு ஏன் காய்ச்சல் தெரியல. கவர்மெண்ட்டை தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக சொல்லிட்டு அவங்களும் விற்கிறாங்களே, உற்சாக பணம் தான் விற்கிறாங்களே ஒயின் ஷாப்பை. அப்புறம் எதுக்கு போயிட்டு கலச்சி தான் குடின்னு தெரியல. ஸோ விலையை வந்து கம்மியாக தான் காரணம் சொல்கிறாங்க. இதையும் தாண்டி நம்ம தான் வந்து விழிப்புணர்வு எடுத்து போனோம். உங்கள் பக்கத்து வீடாக இருக்கலாம், உங்கள் நண்பராக இருக்கட்டும், இது வந்து ஒரு கலாச்சாரமாக ஆயிடுச்சு. குடிக்கிறது வந்து ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டமாக இருக்கட்டும், இல்லை ஒரு கல்யாண நிகழ்வு, இல்லை ஒரு வளகாப்பு, இல்லை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு வேலை கிடைச்சா, இல்லை படத்துலேயே ஒரு நரிசின்னு வந்து கால் தோல் விட்டால் உடனே ஓன் ஷாப்லாம் காமிப்பாங்க, அது ஒரு பாட்டு. ஸோ இது வந்து சமூகத்தோட வந்து ஒட்டி பிணைஞ்சிருக்கு. இது வந்து வெறும் திமுக மட்டுமே வந்து காரணம் சொல்ல முடியாது, இல்லை அதிமுக எந்த கட்சியும் சொல்ல முடியாது. மக்களாக நாம தான் வந்து திருந்தணும். இல்லை கவர்மெண்ட் விற்க நான் குடி அப்படிலாம் காரணமே கிடையாது. கவர்மெண்ட் உங்க வாயில வச்சு ஊத்துறாங்க, இல்லை நம்ம தான் போய் குடிக்கணும். வீட்டு இது பண்ணுறாங்களா? எல்லா நாட்டிலுமே வந்து மது வந்து இருக்கு. அவங்களாம் வந்து அந்த பொழுதுபோக்கை மட்டும் கொஞ்சமாக குடிச்சிட்டு அளவோட பார்த்து பண்ணிடுறாங்க. பட் தமிழ்நாட்டில் சாராயம் வந்து எந்த அளவுக்கு தெரியல. இது வந்து கெமிக்கல் வந்து நீ எப்படி சாப்பிட்டாலுமே கெடுதல் தான் உடம்புக்கு. நான் சொல்றேன் இல்லையா, கெமிக்கல் நீ வந்து சாராயத்தை ஒயின் ஷாப்ல குடிச்சா சரி, நீ போய் பார்ல குடிச்சா சரி, இல்லை சில பேர் இல்லீகலா வந்து காய்ச்சி குடிச்சா சரி, இல்லை பேர் கலாச்சாரம் பாக்கெட் வாங்கி குடிச்சா, எதுவுமே எப்படி சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதல். படத்துக்கு போடுவாங்க இல்லையா, மது நாட்டுக்கு கெடுதல் தான். ஸோ கல் வந்து குடிக்கலாம். அதுவுமே வந்து மருந்து கல்லா குடிங்க. அரசு வந்து தமிழ்ல பேன் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த தடையை நீக்குங்க. கல் இருக்கிறது வந்து என்ன இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல் குடிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து பரவலாக ஆக்கணும். எப்படி வந்து இது பண்ணுறீங்களோ வந்து கல்லை வந்து ஐசி இறங்க அனுமதி கொடுங்க. கல் வந்து வெறும் அந்த போதை மட்டும் தாண்டி அந்த பனை மரத்துக்கிட்ட நிறைய உபயோகப் பொருட்கள், பணம் விசிறியாகட்டும், பணம் பதனீர் இருக்கு, பணம் கருப்பட்டி, நிறைய